ஆனாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்தினேன். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இந்த ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்தவரை அருள் நேரத்தில் பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செய்தியை உங்களுடைய இதயத்திற்கு பரிமாறிக்கொள்கின்றோம். அந்த வகையில் ராமாயணம், பெரிய புராணம், பக்தி இலக்கியகம், மண்ணின் மரபார்ந்த விஷயங்கள், கேள்வி பதில்கள், திருக்குறள்கள் என்று பல கலவையாக அவியலாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அவற்றில் அவ்வப்போது வரலாறும் வழிபாடும் என்று கோவில் தலத்தினுடைய சிறப்புகளை வரலாற்று பின்னணியோடு, அந்த மண்ணின் மகிமையோடு, கோவிலினுடைய புராதான அந்த செய்திகளோடு சொல்லி உங்களை அந்த தலத்திற்கு அழைத்து செல்வதையும் ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பிள்ளையார்பட்டி பார்த்துருக்கோம், நம்ம திருச்சி மலைக்கோட்டை பார்த்துருக்கோம், சமயபுரத்து சிறப்பை பார்த்துருக்கோம், நம்ம சென்னையினுடைய பார்த்தசாரதி கோவில் பார்த்தோம். இன்றைக்கு எதை பற்றி சொல்லப் போகின்றேன் என்றால், அண்மையில் சில தினங்களுக்கு முன்பு கார்த்திகை தீபத் திருநாளுக்காக திருவண்ணாமலை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அங்கு களப்பணி சென்று நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து நாம் தெரிவு செய்து இந்த வரலாறும் வழிபாட்டில் இனி நாம் ஒரு திருவண்ணாமலை போகப் போகிறோம்னா, இந்த ஒரு நல்ல பயணத்துக்கு எப்படி செக்லிஸ்ட்டோ அது மாதிரி இந்த ஆன்மீக பயணத்திற்கு இதை நீங்கள் முதல்ல செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். முதல்ல அந்த மண்ணினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கணும். அங்கே தான் இடைக்காட்டார் தோன்றினார். சித்தருக்கெல்லாம் சித்தர், ஆதி சித்தராக இருந்தவர். அங்குதான் சேஷாத்ரி மகான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவதற்கு நீங்கள் செல்ல வேண்டிய இடம் சேஷாத்ரி மகான். இன்னொருவர் திருச்சுழியிலே தோன்றினாலும் கூட பற்றையெல்லாம் துறந்து விற்று பற்றற்று பல பக்தர்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கும் இதய சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அந்த ரமணர், ரமணாசிரமம். நீங்கள் அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உக்காந்தீங்கன்னு வச்சுங்க, கவலையெல்லாம் ஓடி போயிடும். 2 கை குழலோடும், ஒரு விசிறியோடும், ஒரு சரட்டையோடும், பச்சை தலைவாகையோடும் வந்தவருக்கெல்லாம் அருள் பாலித்து ஒரு தேசாந்திரியாக தேரடி வீதிகளில் நடந்து திரிந்த யோகி ராம் சுரத்குமாருடைய ஆசிரமத்திற்கு போனீர்கள் என்று சொன்னால், பாலகுமாரன் எழுத்தாளர் பதிவு செய்வதைப் போல அந்த விழிகள் நமக்கு வழி பேசும். இப்பேற்பட்ட இந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் தபோவனம் என்று ஒன்று இருக்கிறது. காஞ்சி மகாபெரிய சுவாமிகள், தாத்தா சுவாமிகள் என்று சொன்ன ஞானானந்த சுவாமிகளுடைய இடம். தபோவனத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சிங்கிறது நிச்சயம். இப்போ இந்த மண்ணின் மகிமையோடு நாம் கோவிலுக்குள் போகின்றோம். முதல்ல விநாயகர், முருகப்பெருமான், எல்லா இடங்களிலும் முருகன் இருந்தாலும் எங்களுடைய அருணகிரி பெருமானுக்கு திருக்காட்சி தந்து திருப்புகளை பாட வைத்ததனுடைய சிறப்பு பெற்ற தலம் இந்த திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை தலத்தில் தான் அதிகாலை வேளையிலே பஞ்சமூர்த்தி புறப்பாடு மாலையிலே நடக்கும். அதிகாலையிலே பரணி தீபம் என்று எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி பரணி தீபம் ஏற்றப்படும். அன்று மாலை சரியாக 6:05க்கு மலையினுடைய உச்சியிலே மகாதீபம்னு ஏற்றுவோம். அண்மையில் நம்ம பார்த்துருப்போம் கார்த்திகை தீபத்தை. அந்த மகாதீபத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எப்படி சபரிமலைக்கு பொன்னம்பலமேட்டிற்கு அந்த ஜோதி சொரூபமாக தோன்றுகின்றாரோ, அடிமுடி காணாத பெருமான் தன்னுடைய தீப்பிழம்பாக ஆண்டுதோறும் கார்த்திகை திருநாளில் காட்சி தந்த இடம் அந்த திரு அண்ணாமலை அக்னி தலம். நினைத்தால் முக்தி. சபரிமலையில் என்ன சிறப்புன்னா, பொன்னம்பலமேட்டில் ஜோதியா தோன்றுகின்ற போது அத்தனை ஆபரணங்களையும் அவருக்கு போட்டு திருமேனி அந்த கதவு திறக்கின்ற போது ஐயப்பாங்கிற சத்தம் விண்ணை பிடக்கின்ற மாதிரி பர்வத ராஜகுமார குலத்தவர் மட்டும்தான். எப்படி அந்த அரண்மனையைச் சேர்ந்தவர்கள் தான் 18 படியில் அந்த பொன்னாபரண பெட்டி எடுத்து வர முடியுமோ, பர்வத ராஜகுமார குலத்தவர் தான் அந்த காடா துணி, நெய், ஆயத்த பணிகள்லாம் செய்து அந்த அற்புதமான திருதீபம் ஏற்றுவதற்கு உதவி செய்ய முடியும். அந்த தீபம் 1 மணி நேரம், 1 நாள், 2 நாளில் 11 நாள் நின்று நிலைத்து நிதானமாக தெரியக்கூடும். அதனால்தான் நீங்கள் மலையே தெய்வமாக காட்சி தரக்கூடியது. காசியில் எம்பெருமான் இருந்தாலும் கைலாயத்தில் இருந்தாலும் இங்கே சுயம்பாக இருப்பதால் சைவத்தின் தலைநகர் என்றே உளவார பெருமக்கள் கொண்டாடக்கூடுகின்றார்கள். நினைத்தாலே முக்தியாங்க. நீங்கள் அடிக்கு அடி அண்ணாமலையை வேண்டிக்கிட்டு
அப்படியே கிரிவலம் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ரசாயன மாற்றம் வருகின்றது. அங்கே போய் என்ன வேணாலும் கேட்கலாம், சுவாமி தருவார். ஆனால் பலருக்கும் தெரியாத செய்தி, திருவண்ணாமலை போகிறவர்கள் ஒருவருக்கேன்னு ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வரணும். ஏன்னு சொன்னால் சித்தர்களுடைய சரணாலயம்ங்கிறாங்க. அங்கே யார் எந்த ரூபத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. உலகத்தில் எத்தனையோ மண்ணில் மகத்துவம் இருந்தாலும் திருவண்ணாமலை சித்தர்களுடைய சரணாலயமாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அன்னாபிஷேகம், கிரிவலம், பௌர்ணமி, இந்த சிறப்புகளை எல்லாம் நீங்கள் நாள்தோறும் நன்கு அறிவீர்கள். ஆனால் பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் கந்த சஷ்டியில் விரதமிருந்து பிள்ளை பெறுவதைப் போல இதோ இந்த அண்ணாமலை உண்ணாமலை தாயாரிடத்தில் வேண்டிக் கொண்டு நீங்கள் பிள்ளை பேறு கேட்டால் பிள்ளை கிடைக்கும். அந்த குழந்தையை தாயும் தந்தையுமாக சேர்ந்து கரும்பு தொட்டிலில் போட்டு திருக்கோவில் வலம் வரக்கூடிய காட்சி இன்றைக்கும் வரலாற்று பதிவாக இருக்கிறது. பல்வேறு கோபுரங்களை கொண்டிருந்தாலும் இன்றைக்கும் அந்த மடை மீது கால் வைக்கின்ற போது அடிக்கடி சிவலிங்கம் இருப்பதாக காட்சி உண்டு. அந்த இடமே ஒரு அக்னி கனலாக அப்படியே தீப்பிழம்பாக இருக்கும். எனவே இனி நாம் கிரிவலம் செல்கின்றவர்கள் இந்த வரலாற்று பெருமைகளை தெரிந்து கொண்டு வலம் வருவோம். கிரிவலம் வருகின்ற போது ஜெயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு பணிந்த வேண்டுகோள், நெகிழி என்கின்ற பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தாதீங்க. கண்ட இடத்துல உமிழ்நீரை துப்பாதீங்க. பாதுகாப்பான கிரிவலமும் பயன்தரத்தக்க வழிபாடும் முடிந்தவருக்கு உதவி செய்வதும் நாளும் உங்களை ஆனந்தத்தோடு உயர்த்தும். சிவாய நம. மீண்டும் ஒரு நல்ல நாளில் ஆனந்த ஆரம்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி தொழில்நுட்ப கலைஞர்களோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சிவாய நம.